கோல்ட் ஸ்மக்லிங் பண்ண டிஜிபியோட பொண்ணு. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு ஆக்ட்ரஸ். ராணியா ராவ் ஒரு கன்னட ஆக்ட்ரஸ். அவங்க பார்த்தீங்கன்னா கிச்சா, சுதீப், யஷ் இவங்க கூட எல்லாமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட அப்பா ராமச்சந்தர் ராவ் ஒரு சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர். ராணியா ராவ் பெங்களூர்லேருந்து துபாய்க்கு 4 வாட்டி டிராவல் பண்ணியிருக்காங்க, அதுவும் 15 நாளில். இதனால இவங்க மேலே சந்தேகப்பட்ட கஸ்டம் ஆஃபீஸர்ஸ் இவங்கள சர்வேலன்ஸ்லேயே வச்சிருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் கஸ்டம் ஆஃபீஸர்ஸ்க்கு ராணியா ராவ் மேலே சந்தேகம் அதிகமாகி அவங்கள அரெஸ்ட் பண்ணணும்னு டார்கெட் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் ராணியா ராவ் வெளிநாட்டிலேருந்து இந்தியா வராங்க. ஸோ அப்போ கஸ்டம் ஆஃபீஸர்ஸ் அவங்க டார்கெட் பண்ண மாதிரி அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்கள செக் பண்ணுறப்போ அவங்க ஜாக்கெட்குள்ள 14.5 கிலோ தங்கத்தை ஸ்மகிள் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட மதிப்பு 2.5 கோடி. அண்ட் அவங்கள விசாரிக்கிறப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பிளாக்மெயில் பண்ணி தான் இந்த விஷயத்தை பண்ண வச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிஆர்ஐ, அதாவது டைரக்டர் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராணியா ராவுக்கு இந்த ஸ்மக்லிங்ல வேற யாராச்சும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா, இல்லை அவங்க அப்பா தாத்தா இவங்களே ஹெல்ப் பண்ணியிருக்காங்களான்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க அப்பாவும் தாத்தாவும் ஒரு சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ். இப்போ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. உண்மையாகவே இவங்களை பிளாக்மெயில் பண்ணாங்களா யாராச்சும் இந்த ஸ்மகிள் பண்ண சொல்லி, இல்லை அவங்க ஃபேமிலிலேயே யாராச்சும் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்களா இவங்களுக்கு அப்படின்ற தகவல் எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சாதான் நமக்கு தெரியும். அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ப்ரமோட் நியூஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க.